ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம், குறிப்பாக 5வது வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். மைக்லேயே வாசிங்க சொல்கிறேன். இந்த வசனம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய அடையாளங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி நாட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய ஆண்டவர் திரும்பி வந்து தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு போவது தான் கடைசி நாட்கள் நாம் சொல்லுகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இது மிக முக்கியமான ஒரு சரித்திர சம்பவம், ஆவிக்குரிய சம்பவம், சரித்திர சம்பவம், உலகத்தில் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம், எல்லாத்துலேயும் இருக்குது. இப்படி இயேசுவினுடைய முதலாம் வருகை உலகத்தின் சரித்திரத்தையே தலைகீழ மாற்றி போட்டுருச்சு. கிமு கிபின்னு பிரிச்சிருச்சு, எல்லாம் பண்ணிருச்சு. அதே மாதிரி இப்போ இயேசுவின் 2ஆம் வருகையும் மிகப்பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்த போகிறது. அப்படி ஏற்படுத்துவதற்கு முன்பாக அடையாளங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இயேசுவின் வருகை என்பது ஏதோ ஒரு தலைவர் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது. இயேசுவின் வருகை என்பது மிக முக்கியமான காரியங்களை உலகத்தில் ஏற்படுத்தும், மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதுக்கு முன்பதாக அந்த வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு அநேக அடையாளங்களை வைக்கிறார். முதலாவது தடவை அப்படி தான், அவர் வந்ததுலேருந்து, பிறந்ததுலேருந்து, நட்சத்திரம் வந்ததுலேருந்து அடையாளம் ஆரம்பிக்குது. எப்போ வரைக்கும் அடையாளம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு அடையாளமாக சொல்லிக்கிட்டே வர்றார். யோவான் ஸ்நானகனை வச்சு சொல்கிறாரு, சிமியோனை வச்சு சொல்கிறாரு, தூதர்களை வச்சு சொல்கிறாரு, அப்புறம் வானசாஸ்திரிகளை வச்சு சொல்கிறாரு. இப்படி கடைசி சிலுவைக்கு போகிற வரைக்கும் அவர் முதல் முறை வந்ததுக்கான பழைய ஏற்பாட்டில் உள்ள அடையாளங்களை எல்லாம், தீர்க்க தரிசனங்களை எல்லாம் விவரித்து காண்பிக்கிறார். ஏன்னா அந்த நாளிலாவது அவர் யாருக்காக வந்தாரோ, எதற்காக காரியங்களை செய்தாரோ, அவர்கள் அவரை தெரிந்து கொண்டிருந்தால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி 2வது முறை இப்போ வரத்துக்கு முன்னாடியும் ஆண்டவர் எல்லா வகையிலும் தம்முடைய அடையாளங்களை குறித்து சொல்லுகிறார். வானத்தில் அடையாளம் இருக்குது, சூரியனில் இருக்குது, சந்திரனில் இருக்குது, நட்சத்திரங்களில் இருக்குது, பூமியில், சமுத்திரத்தில் இருக்குது, பறவைகளில் இருக்குது, மனுஷனில் இருக்குது, மரங்களில் இருக்குது, மலையில் இருக்குது, எல்லாத்துலேயும் அடையாளத்தை வச்சுருக்காரு. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை ஒன்றை பார்த்தாவது நாம் அவர் வருகைக்கு ஆயத்தப்பட்டுற வேண்டும், அவ்வளோதான். ஏன்னா மிக முக்கியமான ஈவெண்ட் இது. ஆனால் நாம் தான் அதை ரொம்ப அசட்டையாக எடுத்துக்கிறோம். இப்போ அந்த அடையாளங்களில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு தேசத்தை குறித்தும், அந்த யூதர்கள் அப்படிங்கிறதான இனத்தை குறித்து தான் மிக முக்கியமான, எருசலேம், இது தான் மிக முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. அந்த 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் கடைசி காலத்தின் அடையாளங்களாக ஒன்றாக இனத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் அஞ்சிக்கையாய் வருவார்கள் அப்படின்னு இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது தான் மிக முக்கியமான அடையாளம். பல வகையில் இஸ்ரவேலை குறித்த அடையாளம் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். 5வது வசனத்திலிருந்து, ஏசாயா 43:5. வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் இது மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வருவார்கள் என்பதற்கான அடையாளங்கள். அங்கேயும் சொல்ற, ஏசாயா 43 சொல்றாரு, இங்கே ஓசியா 3:5 சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது ஒரு மிக முக்கியமான அடையாளம். நம் கண்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனங்கள் நடக்கணும். கவனிங்க, இது ஆண்டவர் சொன்னதான தீர்க்க தரிசனத்தினுடைய மிக முக்கியமான, நம் காலத்தில் 2021, 22, 25 எல்லாத்துலையும் நடக்கிறது. நீங்கள் பக்கத்தில் பார்க்குறது 1948 முதல்ல இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு தேசம் உருவானதுலேருந்து இருக்குது. நாங்கள் ஏன் இந்த 2த்தையும் வச்சுருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது 1948 முதல்ல இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவானதுக்கான முதல் இது அதான். இந்த பக்கம் இருக்கிறது என்னென்னா, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில வாரங்கள், மாதங்களுக்கு முன்பாக இந்த பேட்ச் அங்கிருந்து புறப்பட்டாங்க. தங்கள் சுய தேசத்துக்கு வடக்கிலிருந்து அவர்களை கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னார் இல்லையா, உக்ரைன்லேருந்து இவங்க வந்தாங்க.
இவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். இப்போ இந்த 2025 இந்தியாவிலிருந்து ஒரு பேட்ச் போயிருக்காங்க. அவங்க போய் மனாசே கோத்திரம் அவங்க போய் சேர்ந்திருக்கிறாங்க. இப்படி பூமியினுடைய 4 திசைகளிலிருந்தும் தெற்கை நோக்கி குடி என்றும் ஆண்டவர் சொன்னபடி ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். எங்க? இஸ்ரவேல் தேசத்தில் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். 1948 நடந்துகிட்டே இருக்குது. ஒன்று மாற்றி ஒவ்வொரு இடமா வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னபடி இந்த தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெறுகிறது. பொதுவாக இயேசுவின் வருகை குறித்து புதிய ஏற்பாட்டில் தான் நாம் காரியங்களை வாசிப்போம், ஏன்னா இயேசு திரும்பி வருவதை குறித்து. ஆனால் இயேசுவின் 2ஆம் வருகை குறித்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கல. எங்க ஆரம்பிக்குதுன்னு கவனிங்க. யூதாவின் புஸ்தகம் 14வது வசனத்தை வாசிங்க. யூதாவின் புஸ்தகம் 14வது வசனத்தை வாசிங்க. இருபதாம் அதிகாரத்திலையும் 16ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் சொல்லப்பட்டதான அந்த தீர்க்க தரிசனத்தினுடையதான முதல் விஷன் ஏனோக்கு கொடுக்கப்படுகிறது. 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தான். அப்போ செகண்ட் கம்மிங்கை பற்றின விஷன் ஏனோக்கு இருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 49:1 1-2 வாசிங்க. நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். இங்கேயும் பாருங்க, யாக்கோபுக்கு கடைசி நாட்கள் நடக்கிற சம்பவம் இருக்கு. அந்த அதிகாரத்தில் மட்டும் ஆன்டி கிரைஸ்டோடைய கிங்டமை குறித்தும் அதுக்கு கிரைஸ்டுடைய ரட்சிப்பை குறித்தும் அங்கே வேதம் சொல்லுது. அந்த இடத்துல அவர் தரிசனமாக சொல்லுவார். ஒவ்வொரு காரியத்திலையும் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இயேசுவின் 2ஆம் வருகை குறித்ததான மிக முக்கியமான தரிசனங்கள் அவங்களுக்கு இருக்கு. ஏதோ புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு தான் நாம் ஏதோ இதை பேசுகிற மாதிரி ஏதோ இப்பத்தினுடையதான தீர்க்க தரிசனமாக நினைக்காதீங்க. காலகாலமாக கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து பரிசுத்தவான்கள் அவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். அது நம்முடைய காலத்தில் சம்பவிக்கிறதா பெரிய ஆச்சரியம். விசுவாசிக்கிறோம், வருவோம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம், இந்த காலத்தில் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்போது அதற்கான மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1900 வருஷமாக இந்த உலகத்தில் எங்கே இருந்தாங்கன்னே தெரியாத ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு தேசம், ஒரு நகரம் நம் கண்களுக்கு முன்பாக இப்பொழுது இருக்கிறது. அதான் இஸ்ரவேல், எபிரேய மொழி, யூதர்கள், எருசலேம். இன்னைக்கு இருக்கு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு ஆண்டவர் சொன்னபடி. ஸோ இந்த பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் 2ஆம் வருகைக்கான அடையாளங்கள் ஆரம்பித்து, அதோட எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொரோனா நேரத்தில் தான் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது லாக்டவுனில் பழைய ஏற்பாட்டை தியானிப்பதற்கு கொஞ்சம் நேரம் கிடச்சி உட்காந்து படிச்சுட்டு, அப்போது இந்த ஓசியாவின் புஸ்தகமும் யோவேல் புஸ்தகமும் மிக முக்கியமாக இயேசுவின் 2ஆம் வருகைக்கான ஒரு பார்ட் அடையாளம் அதில் அப்படியே வரிசைக்கிரமமாக இருந்துச்சு. எது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவதில் ஆரம்பித்து இந்த 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம் ஓசியால் ஆரம்பித்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். நம்ம சொல்கிறோமே, ஒரு சாரார் சொல்கிறாங்களே அப்படிலாம் சபை எடுத்துக்கொள்ளப்படுறதெல்லாம் கிடையாது, இயேசுவின் பகிரங்க வருகை மட்டும்தான் இருக்குது, சபை பரலோகத்துக்கு போகிறத பற்றிலாம் பைபிளில் இல்லை அப்படின்லாம் ஒரு கூட்டம் சொல்லுது. பைபிளில் இருக்குது, வசனம் இருக்குது. ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுன்னு. பழைய ஏற்பாட்டில் துல்லியமாக சபை எடுத்துக்கொள்ளப்படுங்கிற அளவுக்கு வசனம் சொல்லுது.